மச்சான், ஹாலிவுட் படத்துல வர்ற ஸ்பைடர்மேன், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்கும். ஆனா உங்களுக்குள்ளேயும் அப்படி ஒரு அன்காட் டைமண்ட் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதாண்டா குண்டலினி. இது ஏதோ பழைய காலத்து கதைன்னு நினைச்சிடாதீங்க. இது உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு பயங்கரமான அட்டாமிக் பவர் பிளான்ட். இன்னைக்கு இத பத்தி தான் செம்ம த்ரில்லிங்கா ஜாலியா பார்க்க போறோம். வெல்கம் டு தி ஷோ. முதல்ல குண்டலினினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம முதுகெலும்புக்கு அடியில ஒரு பாம்பு சுருண்டு படுத்திருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே பயந்துடாதீங்க, நெஜ பாம்பு இல்ல, அது ஒரு ஒயிட் எனர்ஜி. இப்போ நம்ம போன்ல லோ பேட்டரி மோட்ல இருக்கிற மாதிரி தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த பாம்பு விழிச்சிருச்சுன்னா நீங்க நார்மல் மனுஷன் இல்ல, நீங்க தான் சூப்பர்மேன். அது தூங்குற வரைக்கும் நம்ம சாப்பாடு, தூக்கம், இன்ஸ்டா ரீல்ஸ்னு சாதாரணமா இருப்போம். அது முழிச்சதுக்கு அப்புறம் வேற லெவல் தான். இந்த 7 லெவல் கேம் சக்கரங்கள் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா கடைசியில வர ஒரு ட்விஸ்ட் உங்க வாழ்க்கையே மாத்தலாம். முதல்ல இருக்கிறது மூலாதாரம். இது நம்ம உடம்போட அஸ்திவாரம். இங்க எனர்ஜி கம்மியா இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? மாசம் ஆனா சம்பளம் வருமா, ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லுவாரோன்னு எப்போ பார்த்தாலும் ஒரு பயம், இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்கும். இந்த சக்கரம் பிளாக் ஆனா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு ஓரமா உட்காந்து நகத்தை கடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இது ஓப்பன் ஆனா வாழ்க்கையில எதையும் பார்த்துக்கலாம்டான்ற கெத்து வரும். அடுத்த லெவல் சுவாதிஷ்டானம். இது உங்க தொப்புளுக்கு கீழே இருக்கு. இதுதான் மச்சான் நம்மளோட கிரியேட்டிவ் ஜோன். சில பேருக்கு ஐடியாவே வராது, வாழ்க்கை ரொம்ப எந்திரத்தனமா இருக்கும். ஆனா இங்க எனர்ஜி ஸ்மூத்தா பாஞ்சா நீங்க தான் உங்க ஏரியா அட்லி. எதை செஞ்சாலும் ஒரு நயம் இருக்கும், லைஃப் கலர்ஃபுல்லா மாறும். அடுத்து தொப்புள் கிட்ட இருக்கிறது மணிப்பூரகம். இதுதான் நம்ம உடம்போட மின்சார வாரியம். இங்க எனர்ஜி கரெக்டா இருந்தா நீங்க எடுக்கிற முடிவுல அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் மாதிரி ஒரு கம்பீரம் இருக்கும். இது வீக்கா இருந்தா மத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் சரிங்க சரிங்கன்னு தலையாட்டுற பொம்மை மாதிரி ஆயிடுவீங்க. மாசா வாழணுமா, இந்த சுவிட்சை தட்டுங்க. அடுத்து ஹார்ட் மச்சான், அநாகதம். இங்க தான் அந்த இமோஷனல் கேமே இருக்கு. இங்க பிளாக் இருந்தா மனுஷன் கல்லு மாதிரி ஆயிடுவான். ஆனா இங்க எனர்ஜி வந்தா நீங்க இந்த உலகத்தையே நேசிப்பீங்க. ஒரு சின்ன செடியை பார்த்தா கூட அடடா எவ்வளவு அழகா இருக்குன்னு கவிதை பாடுவீங்க. மத்தவங்கள மன்னிக்கிற குணம் வரும். நிம்மதி இங்க தான் ஆரம்பிக்குது. இந்த சக்கரம் இதயத்தின் மத்தியில் இருக்கும். தொண்டையில இருக்கிறது விசுத்தி. சில பேர் பேச ஆரம்பிச்சா ஒரு கூட்டம் அப்படியே ரசிச்சு கேட்கும். அதுதான் இந்த சக்கரத்தோட பவர். ஆனா சில பேர் என்ன பேசுறோன்னே தெரியாம உளருவாங்க. நீங்க தைரியமா ஐரியா உங்க கருத்தை சொல்லணும்னா இது ஓப்பன் ஆகணும். ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது நாக்கு தழுது இருக்குதா, அப்போ உங்க விசுத்தி லெவல் கம்மி மச்சா. தேர்ட் ஐ, புருவத்துக்கு மத்தியில் இருக்கிறது ஆக்ஞா. இதுதான் உங்க உடம்போட வைஃபை ரூட்டர். இங்க எனர்ஜி வந்துட்டா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். யாரை பார்த்தாலும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்க எதை செஞ்சாலும் அது சரியா நடக்கும். குழப்பமே இல்லாத ஒரு வாழ்க்கைனா அது இதுதான். கடைசியா உச்சந்தலையில சகசிராரம். இதுதான் மச்சான் கிளைமேக்ஸ். இங்க எனர்ஜி ஏறிடுச்சுன்னா நீங்க நார்மல் ஹியூமன் கிடையாது, யூனிவர்சல் பாஸ். உங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு டைரக்ட் கனெக்ஷன் கிடைச்ச மாதிரி எந்த கவலையும் உங்களை அண்டாது. எப்பவும் ஒரு பேரானந்தம் தான். என்ன மச்சா, இதெல்லாம் கேட்கும்போது ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்கா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த பவர் இருக்கு. ஆனா நம்ம வெளியில தேடிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சக்கரத்தையும் குண்டலினி சக்தி கடக்கும்போது அந்தந்த சக்கரத்திற்குரிய ஆற்றலும் அறிவும் நமக்கு கிடைக்கும். இறுதியாக உச்சந்தலையில் உள்ள சகசிரார சக்கரத்தை அடையும் போதுதான் ஒரு மனிதன் முழுமையான ஞானத்தை பெறுகிறான் மச்சா. குண்டலினி ஒரு மிக வலிமையான சக்தி. முறையான குருவின் வழிகாட்டுதலின்றி இதனை தூண்ட முயற்சிப்பது உடல்நலக் கோளாறுகள், மன அழுத்தம், நரம்பு மண்டல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். ஒரு தகுதியான ஆசானிடம் மாஸ்டர் நேரடியாக பயிற்சி பெறுவதே பாதுகாப்பானது. இப்போ அந்த 7 பாயிண்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மச்சான். இப்போ சொல்லு, யூனிவர்சல் பாஸ் ஆக ரெடியா? சரி,
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த சப்ஸ்கிரைப் சக்கரத்தை ஒரு தட்டு தட்டுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் வேற லெவல் தகவலோட வரேன். பீஸ் அவுட்.